ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, ரோஹிணி திரும்ப பிரௌன்மணியை வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு ட்ராமாவை போட போகிறாங்க. அவங்க இன்னைக்கு விஜயா வந்து ரோஹிணியை நல்லா மிரட்டி விட்டுருப்பாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா பிஸின்னு காரணம் சொல்லிட்டே இருக்க, உங்கள் அப்பா என்ன மலேசியாவுக்கு அதிபதியா? இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்கள் அப்பா உடனே வந்தாங்கன்னு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு மிரட்டுறாங்க. விஜயா பேசலாம் கேட்டு ரோஹிணிக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ரோஹிணி வழக்கம் போல் அவங்க ஃப்ரெண்டு வித்யாட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்புவாங்க. எங்கள் அத்தை இப்போ எங்கள் அப்பாவை உடனே பார்க்கணும்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கேன்னு சொல்லி புலம்புவாங்க. கடைசியாக ரெண்டு பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு பிரௌன்மணியை வச்சு இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் முடிவு எடுக்கிறாங்க. வித்யாவும் பிரௌன்மணியை பார்த்து என்ன பேசணும், எப்படி நடிக்கணும், எல்லா விஷயத்தையும் சொல்லி அனுப்புவாங்க. அவர் விஜயா வீட்டில் வந்து ஒரு ட்ராமாவை போடுறாரு. ஆமாங்க, என்ன நடக்கும்னா, பிரௌன்மணியை பார்த்தோன்னா விஜயாலேருந்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ரோஹிணியோட அப்பா ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு தான் கேட்பாங்க. ரோஹிணியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடிப்பாங்க. ஏமாமா அப்பா ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு தான் கேட்குறாங்க. அப்போ பிரௌன்மணி சொல்கிறாரு, ரோஹிணி உங்கள் அப்பா அவன் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்புனாரு, ஆனால் அப்போ ஒரு தப்பு நடந்துச்சுமா. உங்கள் அப்பாவோட பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து உங்கள் அப்பாவை சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றிட்டாங்க. அதனால் உங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய கேஸ் ஆகி இப்போ உங்கள் அப்பா மலேசியாவில் ஜெயிலில் இருக்கிறமான்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயா மனோஜுக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகுது. அதிர்ச்சியாக என்ன சம்பந்தி சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பிரௌன்மணி வந்து ஆமாம் சம்பந்தி, அதனால தான் அவரால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரோஹிணிலாம் ஓவராக நடிப்பாங்க. என்னமாமா சொல்கிறீங்க, எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காதான் சொல்லி கதறி அழுகிறாங்க. ஆனால் முத்துக்கெலாம் சந்தேகமாக தான் இருக்குது. ரோஹிணி ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறதா தான் நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ரோஹிணி இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிச்சா கூட இனி விஜயாலாம் ரோஹிணியை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. ஆமாங்க, ரோஹிணியோட அப்பாவால் ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லைன்றதை விஜயா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ரோஹிணியை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் மீனாவோட மோசமாக தான் ரோஹிணியை நடத்த போகிறாங்க. இந்த சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வரப்போகுது. கடைசியாக நடக்கும்னா, என்னைக்கா ஒரு நாள் முத்துக்கல்ல பிரௌன்மணி மாட்ட போகிறாரு. அன்னைக்கு முத்து அவரை கையும் குளமாக பிடிச்சிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிப்பாட்ட போகிறாரு. ரோஹிணியோட முகத்தரையும் மொத்தமாக கிழிஞ்சிரும். கண்டிப்பாக அந்த சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர நாளைக்கு வேற என்ன நடக்கும்னா, பிஜு வந்து ஸ்ருதியை வழி மறித்து பிரச்சனை பண்ணுறாரு. அந்த டைம் பார்த்து முத்து யதார்த்தமாக அந்த வழியாக வராது. பிஜுக்கு 2 அடியை போட்டு வெட்டி விடுவாரு. ஸ்ருதியும் காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசி அவங்கள சமாதானம் பண்ண பார்க்குறாரு. கடைசியாக நடக்குன்னா, ஸ்ருதி நடந்த விஷயத்தில் அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் முத்து மேலேயே பழிய போடுறாங்க. அதில் கடுப்பான ஸ்ருதி வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. கடைசியாக அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஸ்ருதி கோச்சிட்டு திரும்ப மாமியார் வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வரப்போதுங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.